அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒரு வழியாக பேசி போராடி அனுமதி வாங்கி வேலைய ஆரம்பித்தாச்சு. யார்? நம்ம இளைய தளபதி விஜய் அவர் தான். அவர் பாட்டுக்கு சும்மா இருந்தானா அவர் பாட்டுக்கு ஒரு ஊராக போய் ஒரு பஸ்ஸு மேலே நின்று அவர் பாட்டு பேசிட்டு வந்திருப்பார். அவரை தேவையில்லாமல் இதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, இந்த குரங்குக்கு ஒரு புண்ணு இருந்தால் சொரிஞ்சிக்கிட்டே இருக்குமா, அது மாதிரி அவர் சும்மா அவர் இருந்தவரை போட்டு சொரிஞ்சு விட்டீங்க. அவர் இப்போ பெரிய லெவலில் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவராக விட்டால் அவர் அளவுக்கு சின்னதாக முடிச்சுட்டு அவர் வாட்டுக்கு போயிட போகிற வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி திமுக செய்கிற செயல்னால ஒரு பெரிய லெவல் ஆகிட்டார். இது வரைக்கும் தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலேயே எந்த கட்சிக்கும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளோ நிபந்தனைகள் இல்லை. கிட்டத்தட்ட 84 நிபந்தனைகள் அவருக்கு போட்டு அவரை இந்த அளவுக்கு கூட்டம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கி விட்டீங்க. ஆனால் பரவாயில்ல, திமுக கலைஞர்கிட்ட என்ன பாடம் படித்தாருன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறவங்களை பூரா வளர்த்து விட்றாரு. ஒரு காலத்தில் இப்படி தான் பிஜேபின்னு பேசி இன்னைக்கு பிஜேபி வளர்த்து விட்டார். இன்றைக்கி தாவேக்கான்னு பேசி தாவேக்கா வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. எது எப்படியா இருந்தாலும் அரசியல் கள சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம்.